அண்ணா வணக்கம்ண்ணே. இப்ப நிறைய பேர் மயிலாடுதுறை பக்கத்துல மாட்டு வண்டியில வந்துட்டு ஓய்வு எடுக்கிறீங்க. நீங்களாம் எங்க இருந்து வரீங்க? நாங்களாம் சிவகங்கை மாவட்டம் கீழச்செட்பட்டி பீலாவாரி பிள்ளங்குரம் கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். ஓகே, எத்தனை நாள் பயணமா வரீங்க? எதுக்கு வரீங்க? 6 நாள் பயணம். இது வருஷத்துக்கு ஒரு நாள் குலதெய்வ வழிபாடு மாதிரி நாங்கள் வந்துருக்கோம். வருஷம் சித்திரை மாதம் முதல் புதன்கிழமை மாட்டு வண்டி கட்டி வந்துட்டு இருக்கோம். என்னைக்கு எந்த கோயிலுக்கு போறீங்க? கீழச்செட்பட்டியிலேருந்து சித்திரை மாதம் முதல் புதன்கிழமை கிளம்பி மறுவாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வைத்தீஸ்வரன் வந்து வருவோம். வைத்தீஸ்வரன் கோயில். ஆமா. எத்தனை பேர் எத்தனை மாட்டு வண்டியில வரீங்க? 54 வண்டி வருது. 54 வண்டி. ஆமா. எல்லாமே இது போல கூண்டு வண்டியான? எல்லாமே இதே மாதிரி ஒரு கூண்டு வண்டி தான். எங்க ஊர்ல எல்லார் வீட்லயும் இதே மாதிரி வண்டி, எல்லார் வீட்டுக்கும் ஒரு வண்டி இருக்கும். எல்லார் வீட்லயும் இருக்கும். இந்த வண்டியில என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க? ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்காண்டி தான் வருவீங்க, என்னென்னலாம் செஞ்சிருப்பீங்க? இதுல வந்து மாட்டுக்கு தேவையான தீவனம் வச்சிருப்போம். இதெல்லாம் மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் அது வச்சிருப்போம். உள்ளுக்குள்ள கோயிலுக்கு தேவையான சாமான்கள், உள்ள வந்து நம்ம நடந்து போறவங்க கொண்டு வர துணிமணிகள், வேற மற்ற எல்லாமே வச்சுருக்கோம். இதில் மேலே மாட்டுக்கு தேவையான வைக்கல் எல்லாமே வச்சு இதில் வழிபாடு பண்ணுறோம். இப்போ எல்லா ஊருக்கும் போகும்போது இதில் மாட்டுக்கான தீவனமோ எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, அதெல்லாம் எங்கே வாங்கி? எல்லாருமே ஊர்லேருந்து வரும்போது இப்போ மக்கள் அனைவரும் மாட்டுக்கு கொடுப்பாங்க. பருத்தி வர வழியில் எல்லாருமே பருத்தி மக்களுக்கும் கொடுப்பாங்க, மாடுகளுக்கும் கொடுப்பாங்க. மாடுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் எப்படி பிரித்து வருவீங்க? ஒரு 200-220 கிலோமீட்டர் வரும். ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வித்தியாசம் வரும். ராத்திரி பகல் 2 வேலையும்? ராத்திரி பகல்லாம் கிடையாது, ஒன்லி இரவு மட்டும்தான். இரவு மட்டும்தான். ஆமாம், 6 மணிக்கு 8 மணிக்கு வண்டி கட்டுவோம். மறுநாள் காலைல போய் அடுத்த ஊர்லயே வைப்போம். ஓகே, அப்படியே வாங்க அங்கே வண்டியெல்லாம் பார்ப்போம். இது லாந்தர் விளக்கு அதெல்லாம் வச்சிருக்கீங்க எதுக்குண்ணா? இதெல்லாம் வந்து அன்னைக்கு ஐதீகப்படி அன்னைக்கு கரண்ட்லாம் இல்லை, அதனால இதை அன்னைக்கு எப்படி பண்டைய காலத்தில் பண்ணோமோ அது மாதிரி இதே மாதிரி வண்டி கட்டும்போது விளக்கு ஏற்றிட்டு மறுநாள் போகும்போது விளக்கு. இப்போ ராத்திரி போகும்போது எரிய விட்டுருவீங்க? ஆமாம். இது ஓட்டாளி உட்காந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக தொட்டி மாதிரி பண்ணிட்டு இது பண்ணிக்கிறது. ஓகே. மொத்தம் இது போல நம்பரும் எல்லா வண்டிக்கும்? நம்பர் வந்து கந்தர் ஹோட்டல் நம்பர் கொடுக்குவாங்க. சரி. அந்த நம்பர் படி தான் வருஷப்படி போகணும் வண்டி. ஓகே, எல்லாம் ரெட்டை மாட்டு வண்டி தான்? எல்லாம் ரெட்டை மாட்டு வண்டி தான், ஒத்த மாட்டு வண்டிலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. வண்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. இந்த முரட்டை தம்பியெல்லாம் கேளுங்க. ஓட்டாளி காய்ச்சல் கேளுங்க. நீங்க உங்களுக்கு இது எத்தனாவது வருஷம்னா? இது எனக்கு 5வது வருஷம். 5வது வருஷம். ஓகே, நீங்க மாடு ஓட்டுறீங்களா இல்ல அவங்க கூட சாமி பார்க்க? மாடு ஓட்டுறோம் நாங்க, எங்களுடைய இதுல மாடு ஓட்டி வர்றாங்க. நாங்க வண்டி உங்க குடும்ப சார்பா? ஆமா. ஓகே, ஒவ்வொரு குடும்ப சார்பா ஒரு வண்டி? ஆமா, ஒரு வண்டி. ஓகே, ரொம்ப நன்றி இந்த விழாவை பத்தி சிறப்பா சொன்னது. உங்க பேர்? என் பேர் வள்ளியப்பன். ஓகே.